இந்த ட்ரெயின் அடுத்த ஸ்டேஷன்ல நிக்க போகுது. அதனால வண்டியை விட்டு இறங்குறதுக்கு முன்னாடி உங்களோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கோங்க. Thank you and have a wonderful day. La 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 la. வாவ், இந்த இடம் ரொம்ப அற்புதமா இருக்கே. செம சூப்பரா இருக்கு போ. நான் இந்த ஊரை சுத்தி பார்க்க போறேன். அற்புதமான இந்த காட்சியை பார்க்க போறேன். தோ 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 தோ. அடே, நீங்க எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கீங்கடா. நீங்க பண்ண வேலைக்காக நீங்க அனுபவிக்க போறீங்கடா. அடே, ஓடாதீங்கடா, நில்லுடா. தம்பி உனக்கு ஒண்ணு ஆகலையே? நல்லதா போச்சுடா. 2 பேரும் வசமா சிக்கினீங்களா? சரி, பரவாயில்ல, இருக்கட்டும், விடுங்க. எப்பயுமே நல்லது மட்டும் தான் நினைப்பேன். எப்பயுமே நல்லது மட்டுமா செஞ்சுக்கிட்டு இருக்க. நான் ஒரு மெஜிஷியன். இது எனக்கு எக்ஸ்பிரஷன். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு நல்லா புரியுதா? இது நல்ல அற்புதமா இருக்கு. நல்ல கவிதையா இருக்கு. எங்களை காப்பாத்துறதுக்கு தேங்க்ஸ். ஆனா நாங்க கிளம்புறோம். ஓ, அப்படியா? போயிட்டு வாங்க. நான் உங்களை தடுக்கவே இல்லையே. இங்க பாரு, நீ ஒரு மனுஷனை சந்திச்சியே. அவன் பேரு லாகர் விக். அவன் ஆபத்தானவன். அப்படியா சொல்றீங்க? மோசமானவன். என்ன சரிதானா விக்கு? கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் அவனை பாத்துக்கிறேன். வரட்டா? 2 பேரும் சந்தோஷமா இருக்க. அவன் ரொம்ப கூலா இருந்தால. சரிவா சாப்பிடலாம். சரி, அப்படி போடு. எல்லாத்தையும் நாம கேட்டுக்கிட்டு இருந்தோம்ல. பசி வேற வைத்து கிண்ணுது. இந்த ஊரை சுத்தி பார்க்க போறேன். இந்த ஊரை சுத்தி பார்க்க போறேன். வச்சிட வேண்டியதுதான். இருடா, வேட்டையாடுற கருவி கொண்டு வரேன். வளைய பிரிச்சாச்சு. இனி அவன் வந்தா போதும். ஒரு உலகம் சுற்றுவாலிபன், என்னை யாரும் தடுக்கவே முடியாது. ஊரை சுத்தி பார்க்க போறேன். இது என்னப்பா? மஞ்சீஸா? செம கூல். இன்னும் நிறைய இருக்கு. அப்படிதான் வாமா. சூப்பரா இருக்கு. அற்புதம். என்ன ஒரு ஜாக்பாட் கடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் கிட்ட உள்ள போடா. கொஞ்சம் இரு. எல்லாம் சொதப்பிக்கிச்சே. என்னால இதை நம்பவே முடியலையே. ஒரு கோழி நம்ம சதியை கண்டுபிடிச்சிடுச்சு. அற்புதம். ரொம்ப சுவையா இருக்கு. உன் கதையை இன்னைக்கு முடிச்சு காட்டுறேன். உன்னைய குழம்பு வைக்காம விட மாட்டேன். இந்த மரம் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. என்னடா இது?
என்னை இது வெறி ஏத்துதே. நெஞ்சமே இயற்கையை ரசிச்சிடு. அடடா, என்ன அற்புதமான இயற்கை காட்சிங்க. ஆடடா அட்டகாசம். இந்த வாட்டி நீ எப்படி தப்பிக்கிறங்கிறத பாத்துறோம். என்ன இங்க சத்தம் கேட்டது? நான் ஒரு கலைஞன், நான் ஒரு கலைஞன். எப்படி கண்டா சிக்கனியா? நான் கலைஞன், என்ன சிக்க பச்சதான் நினைக்கிற ஒரு கலைஞன். அடி வாங்க போறா, என்கிட்ட அடி வாங்க போறா. சரி, என்ன வேலையை சிக்க வச்சதான் நினைச்சு அடி வாங்க போறா இந்த மட பையன். ஆடடா போச்சு. குளிர் வேற இங்க உறையுது, இதுல தண்ணி வேற ஊத்திக்கிச்சு. இந்த அற்புதம் கட்டி வச்சு அடைக்க இது அவுக்க கூட முடியலையே. அவ்வளவுதான். ஹாய், என் என கலாக்கிறியா? என்கிட்ட இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காத, சரியா? ஆபத்துட்டாடு. தப்பிச்சுட்டேன் நானு. நின்னுடா அங்கே. இப்பவா உன்னைய பிச்சு திங்குற. எல்லா குட்டி பசங்களும் இது கவனமா பாருங்க. இந்த மாதிரி வீட்டுல நீங்க முயற்சி பண்ணக்கூடாது. ஜஸ்ட் முசுல எஸ்கேப்டா. நல்ல வேலை. எங்க மாட்டியா இப்போ? யோதரா முடியாது, என்னால முடியாது. உன்னை அடிச்சு சூப் வைக்கிறேன்டா. இரு வரேன். இப்ப பாரு. என்னது, எல்லா குட்டையுமே மிஸ் பண்ணிட்டடா. என்னைய நீ வெறியாத்திக்கிட்டு இருக்க. விக்கோட வீட்டுல இருந்து வந்த சத்த மாதிரி இல்ல. வாடா போய் பார்க்கலாம். சரிடோ. நீ இப்ப ஊரு போட்டு குழம்பு வைக்கிற பாரு. அப்படிதான். டேய் உள்ள போடா. மொத்தம் வைக்கட்டுமா? கேஸ் லீக் ஆகுறது சாதாரண விஷயம் கிடையாது. உங்க வீட்டுல கேஸ் ஸ்மெல் வந்துச்சுன்னா அந்த சமயத்துல சிக்கன் குழம்பு வைக்கிறீங்கன்னு தேவையில்லாம வேடிக்கை காட்டாதீங்க. அப்பாடா. எப்பா சேவல உனக்கு ஒண்ணு ஆவலையே. அடிப்படல. அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. என்னுடைய வீடு எல்லாமே நாசமா போச்சு. லாகர் வைக்க போய் எழுந்துட்டான். வாடாம இருந்து போயிடலாம். என்ஜின் மான்சியஸ் இருக்குது. அப்படின்னா என்னதுடா? என் பின்னாடி வாங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். எனக்கு மட்டும் ஏதா இப்படி எல்லாம் நடக்குது?
டேய் தம்பி பொறுமையாடா, இங்க நிறைய இருக்கு சரியா? தெரியும்டோ. இந்த மாதிரி சாப்பிட்டாதான் வயிறு நிறையுது. அப்படியா? இதுக்கு தாண்டா பெரியவங்க சொன்னா கேட்கணுங்கிறது. சரி இதை சாப்பிடுவோம். என்ன ஆப்பிள் வேணும்டாண்ணா? அப்ப நட்டாஷா இதுக்காக தான் உன்னை வேண்டான்னு சொன்னாலா? நான் தான்ப்பா வந்துட்டு இருக்க. நீங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீதான் எனக்கு உதவி பண்ணணும். உதவி செய்யறதுக்கு உதவி பண்ணு. ஓ, அப்படின்னா என்னோட உதவி உனக்கு தேவைப்படுதா? அதுவும் உன்னை ஜென்டில்மேன் ஆக்குறதுக்கு. ஆமா ப்ளீஸ்டா. ஓகே, இத நான் ஏத்துக்கிறேன். நீ ஒரு ஜென்டில்மேன் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கியா? இங்க பாரு, உண்மையான ஜென்டில்மேனா நீ ஆகணும்னா முக்கியமான விஷயம் அது என்னன்னா இந்த எக்காரணத்தை கொண்டு இதை நீ மறக்கவே கூடாது. ஏன்னா இதுதான் எல்லாத்தை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாம எப்பயுமே இந்த மாதிரி அதை தொடாத. இந்த மாதிரிலாம் நீ நடந்துக்க கூடாது. ஆனா நான் சொன்ன மாதிரி நீ நடந்துக்கிட்டனா இது எல்லாமே உனக்கு தான். ஆனா அதுக்கு நான் சொன்னது கவனிக்கணும். இல்லைன்னா உனக்கு ஒண்ணுமே கிடைக்காது. சாப்பிடுறியா? சூப்பரா இருக்கா தம்பி? எனக்கு ஒண்ணு கொடுடா அண்ணா. எது சின்னலு எழுந்துரு. ஓகே ரைட் விடு. இப்ப நீ நான் சொல்ற மாதிரி ஜென்டில்மேன் மாதிரி நிக்கிறது எப்படின்னு சொல்றேன். நேரா கையை கீழே போடு, தலையை தூக்கி ரைட். அப்புறம் நான் இப்ப நான் சொன்னா என்ன சரியா இல்ல? அதிகமாட்டா எதுவுமே வேலைக்கு ஆகாது. அசையாம நில்லு. முதல்ல இருந்து அருவி நிமித்தி நில்லு. டேய் கொஞ்சமாவது பிரேக் விடுடா. ஜென்டில்மேன் ட்ரைனிங் லெசன் 2. ஒரு ஜென்டில்மேன் மாதிரி எப்படி நடக்கணும். ஜென்டில்மேன்னா அந்த கயிறுல ஆடாம நடக்கணும். என்னால அது முடியாதுடா டிக்கி. எனக்கு ஹைட்னா பயம். நான் என்ன கையில வச்சிருக்கேன்னு பாரு. அந்த கயிறு மேல அந்த பக்கம் மட்டும் கடந்து போனேன்னா நீ சாப்பிடுறதுக்கு ஒரு ஆப்பிள் கொடுப்பேன். டேய் தம்பி, நீ எது செஞ்சாலும் கவனமா செய்டா. ஆப்பிள். சரி ஆப்பிளுக்காக இதை பண்ற. டே அண்ணா வந்து ஹெல்ப் பண்ணுடா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஜென்டில்மேன், இப்படி கொரட்டை வர்றது கூடாது. அது ரொம்ப தப்பு. அதனால திரும்ப பண்ணு. ஏன்டா என்ன போட்டு ஓட்டி வதைக்கிற? 45, 46, 47. ஆடா என்னடா 47, 48. இன்னமும் கோட்டா முழுசு ஆகலையே. இந்த வாட்டி மட்டும் கோட்டாவை முழுசா முடிக்காம போனா நம்ம வேலையை கிழிச்சு விட்டுருவானே அந்த ஆளு. என்னுடைய வேலைக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆக்ஷன். ரொம்ப நல்லா இருக்கு. டேய் அண்ணா, மனசாச்சே இல்லாம சாப்பிடுறடா. உனக்கு வயிறு வலிக்கும். ஒரு ஜென்டில்மேன் சாப்பிடுறா இப்படி பொறுமையா தான் சாப்பிடணும்.
வாய் பெருசா பொழந்து சாப்பிடுற. ஆனா நான் பிறந்ததே இந்த மாதிரி தானடா. ஜென்டில்மேனா இருக்கணும்னா அதுக்கு சில விஷயங்கள் பண்ணணும். திரும்ப சாப்பிடு. ஆனா நீ கொஞ்சமா சாப்பிடணும். சரிடா. லாகர் விக் திரும்ப வேலைய ஆரம்பிச்சிட்டான். வாடா தம்பி. ஏய் அவ்வளவு வேகமா ஓடாத. தொடர்ந்து கேளு. அப்ப சரிடா, தவி போறேன். இன்னும் கொஞ்சம் மரங்கள் மட்டும் வெட்டினாலே போதும். நம்ம வீட்டுக்கு போய் காலை நீட்டி நிம்மதியா தூங்கலாம். லாகர் விக், ஏன் திமிரு பிடிச்சவங்களா? லாகர் விக், அத கீழே போடு. நான் வந்துட்டேன், கிட்டத்தட்ட வந்துட்டேன். என்ன தூக்கி விட்டுடா. எல்லாம் என் தலையெழுத்து. இவன் கூட நாமளே தனியா மோதலும் போல. சரிடா விக்கு, வா பார்க்கலாம். அடே குண்டு கரடி. பார்க்க மாட்டேன், இது ரொம்ப வயலன்ஸா இருக்கு. நான் சொல்றத கவனமா கேளு விக். மரத்தை வெட்டினா உனக்கு இதான் கதி. மரத்தை வெட்டி கூறு போட்டா உனக்கு இதான்டா நிலைமை. பண்ணதுக்காக நான் உங்க 2 பேரையும் சும்மா விட மாட்டேன்டா. இப்ப பாருங்கடா, தடி இருக்கலாம். எங்க டாடா காமிச்சுட்டு அப்படியே இருந்து ஓடுது. ஓடுற தம்பி. தப்பிக்க பாக்குறீங்களாடா? வாங்கடா. அடே தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறீங்களாடா? வேகமா வாடா. இல்லடா, நான் இப்படிதான் வருவேன். ஏன்னா நான் ஒரு ஜென்டில்மேன். அத விட்டு கடசா. சொல்றத கேளு, வேகமா வாடா. வாடா. கொஞ்சம் இருடா. இந்த மாதிரி வில்லத்தனமான லாகர் விக்க பார்த்து ஒரு ஜென்டில்மேன் பயப்பட மாட்டோம். லாகர் விக். ஹேய் டப்ளூ, எதுவும் பண்ணாதடா. என்ன இவன் பார்க்க வினோதமா இருக்கான்? லாகர் விக், நான் ஒரு ஜென்டில்மேன்ங்கிறதுனால வாடா சண்டை போடலாம். மறந்து போயிட்டேனே. வாடா. இந்த திமிரு பிடிச்ச கரடி நம்ம கூட சண்டை போட வருதா? நாம யாருன்னு குறைச்சி கடை போட்டிருக்கான் போல. சரி விடு, இப்போ இந்த வேலையை நாம ஆரம்பிச்சிருவோமா? உன் திறமையை காட்டுறா. என்ன பண்ணாலும் உன்னால என்னைய தோக்கடிக்க முடியாது. நிறுத்துடா, இது சீட்டி. ஒரு ஜென்டில்மேன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். பரவாயில்லையே, நீ ரொம்ப நல்லாவே சண்டை போறடா குண்டு கரடி. என் தொப்பி. என்னடா இவன் சண்டை போறன்னு பேட்டை குத்து விட்டுட்டான். நீ தானடா எனக்கு இதை கத்து கொடுத்த. அடே தடிமாடு, நீ அப்படி வரியாடா? இது எப்படி இருக்கு? நீ தோத்து போயிட்ட பத்தியா? நான் சரணடைஞ்சிடுறேன். நீ தான் ஜெயிச்ச. ஜென்டில்மேன் தாண்டா எப்பவுமே ஜெயிப்போம். என் கண்ணு. இது சீட்டிங். ஏய் தம்பி, உனக்கு பின்னாடி பாருடா. இப்போ என்னடா சொல்ற டபுளு? உன் கதை இதோட முடிஞ்சதுடா. ஜென்டில்மேன்லாம் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கல்ல. டேய் தம்பி, அசத்திட்ட போடா. ஒரு உண்மையான ஜென்டில்மேன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்கடா. அண்ணா, இந்த மாதிரி இருந்தா நட்டாஷாவுக்கு பிடிக்காதுடா. அத விடுடா தம்பி. நீ லாகர் விக்க தோக்கடிச்சிட்ட. அப்படின்னா நீ தானே பெரிய ஜென்டில்மேன். நிஜமாவாடா? ஆமா தம்பி. டேய் அண்ணா, ஒரு ஆம்பளை இப்ப என்னடா பண்ணுவான்? அது எனக்கு தெரியுமே. என்னடா இப்படி தொங்கிட்டு இருக்கு? அடே திமிரு பிடிச்ச வைங்களா, இதுவும் உங்க வேலை தானடா. ஏன்டா இப்படி எல்லாம் பண்றீங்க? எந்த ஒரு ஜென்டில்மேனும் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான்டா. அடே கரடிகளா,
ஒழுங்கா எடியா அவுத்து விடுங்கடா. அவன் போயிட்டான். ஆகா சூப்பர் ஃப்ரிட்ஜ். அத விட்டு தள்ளு தம்பி. அந்த லாகர் விக்கோட மிஷன்ஸை ஒழிக்கிறதுக்கு தான் நாம இங்க வந்தோங்கிறத நீ மறந்துடாத. என்ன சரியா? அண்ணா வலிக்குதுடா. போய் அவனோட செயின்ஸா எங்க இருக்குன்னு தேடி பாரு. எங்க போயிருக்கோம் அது? ஷார்ட் கன்னு, செயின்ஸா, அது எல்லாத்தையும் எங்க ஒளிச்சு வச்சிருப்பான்? சரி, அதெல்லாம் எங்க எடுத்து வச்சிருப்பான்? செயின்ஸா கிடைச்சிருச்சு. சூப்பர் அண்ணா. ஷார்ட் கன்னு கிடைச்சிருச்சு. சூப்பர் தம்பி. வேக் உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. டேய் அண்ணா அங்க என்னடா இது என்னவா வந்திருக்கு? இருக்கும்? சீக்கிரமா தரடா. அநேகமா புதுசா ஏதாவது வெப்பனா இருக்கும். என்னது இது? டேய் அண்ணா சாஃப்டா இருக்கு. இழுத்தா நல்லா வருதுடா. இங்க ஒரு மேனுவல் இருக்கு. சூப்பர் லேசி வாமா. இந்த புழுவை மட்டும் ஒருத்தர் உடம்புல அட்டாச் பண்ணிட்டா அதுக்கப்புறமா அவங்க பயங்கர சோம்பேறி ஆயிடுவாங்க. அப்படின்னா இது நமக்காக தான் அவங்க இங்க வரவழைச்சிருப்பான். இருடா இது அழிச்சிடுறேன். அடே அவன் வராடா. சரி வா தம்பி நம்ம போலாம். அதை இங்க வச்சிரு. ஓடு. என்னடப்பா அது? அடடா, நான் ஆர்டர் பண்ண சூப்பர் லேசி பாக் வந்துருச்சா? வாடிய செல்லம். கொஞ்சம் இரு. என்ன இந்த பாக்ஸ் அழுக்கா இருக்கு? சரி இருக்கட்டும் வர்றா. இதுக்குள்ள இருக்கிறதால முக்கியம். டேய் அண்ணா அவன் உள்ள அதை கொண்டு போயிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? என்கிட்ட ஒரு பிளான் இருக்குடா. ஹே டப்ளு, நான் சொல்றது கவனமா கேளு. என்னோட செயின்ஸாவையும் ஷார்ட் கன்னையும் நான் எங்க வச்சு தொலைச்சிருப்பேன்? இப்போ என்னதான் பண்றது? இந்த வாம வச்சு அந்த கரடிகளோட கதையே முடிச்சிடலாம். ரைட்டு விடு, வேலையை ஆரம்பிடா விக்கு. லாகர் வேக். ஹேய், நீ போய் அவன் கவனத்தை திருப்பு. நான் பின்னாடி வந்து பாத்துக்கிறேன். ஹேய் உன்னோட ஆயுதத்தை கீழே போடு. முடியாதுடா. லாகர் வேக். ஐயோ, ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. இப்போ என்னடா பண்றது? பெரியவனுக்கு வைக்கவா இல்ல சின்னவனுக்கு வைக்கவா? இதுல எவனுக்கு வைக்க? ஏதோ ஒண்ணு தூக்கி எறிவோம் போ. சுத்து. இவன் கதை முடிஞ்சது இப்ப. ஏய் இது நிஜமா ஒர்க் அவுட் ஆகுதுடா. இதுக்கப்புறம் அவன் அமைதியா இருப்போம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? விட்றா என்ன? அடேய், அதை திரும்ப போயிடா. வாடா போலாம். எங்கடா போலாம்? இந்த கும்பகாரனை எங்க இருப்பானோ அங்க கொண்டு போய் வச்சிடலாமா? இது என்னது? சூப்பர் லேசி வாமா. எனக்கு மீன் தான் வேணும். யாரோ இங்க இருக்காங்களே. இந்த கரடி பயலுகளா? இவனுங்க இங்க என்ன பண்றானுங்க? லாகர் விக்கா? லாகர் விக் எழுந்துருங்க. ஏ லாகர் விக் எழுந்துரு. கூப்பிடுறது கேட்கல? லாகர் விக் எழுந்துருங்க. நம்ப முடியலையே. அடடடடா, இது பார்க்க அசிங்கமா இருக்கே.
எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. உடனே நான் ஏதாச்சும் சாப்பிட்டாகணுமே. என்ன இருக்கு? எதையுமே காணுமே. எங்கடா வச்சு தொலைச்ச? இந்தா இருக்கு. ஓ கேட்டப்போ ஓடாங்கறல. அந்த திமிரு பிடிச்ச கரடிகளை நான் சும்மா விட மாட்டேன்டா. இப்போ நான் யாருன்னு காட்டுறேன். வாடா கண்ணா வாடா. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மரம் நல்லா இருக்குல்ல? இதை நீதான் பாத்துக்கணும். ஓகே. இதுக்கு வாய்ப்பே இல்லையாடா அண்ணா. ஆமாடா, அவன் திரும்ப ஆரம்பிச்சு. எனக்கு வெறி ஆகுது. டே அண்ணா இருடா, நானும் வரேன். என்னப்பா வந்துட்டாங்களா? லோகர்விக் தூங்கிக்கிட்டு இருக்கான். நம்ப முடியல. ஆமா, இவன் வீட்ல இருந்து எப்படி இவ்வளவு தூரம் வந்தான்? அது மட்டும் இல்லாம அந்த சத்தம் எங்க இருந்து வந்துச்சு? அதெல்லாம் இருக்கட்டும், விடுடா. நம்ம பகல் கனவு கட்டுப்போம், வா போலாம். போயிட்டாங்களா? சூப்பர் அப்பு. டைம் தாண்டா வேஸ்ட் ஆச்சு. திரும்பவும் வெட்டாண்டா. இப்ப பாரு அவன. என்னடா திரும்பவும் தூங்கிட்டு இருக்கோம்? ஆமாண்டா, அதான் புரியல. சரி, அதை விடு, வா போலாம். எனக்கு கூட புரிய மாட்டேங்குது தம்பி. என்னடா நடக்குது இங்க? நம்ம ரெண்டு பேத்துக்கு பைத்தியம் எதுவும் பிடிச்சிருச்சோ? நேத்து நைட்டு நம்ம தூங்காததுனாலதான் இன்னைக்கு பகல் நேரத்துல இப்படி வினோதமா கனவு வருதுடா. ஆமாண்டா தம்பி, இருக்கும். இருடா, போய் நான் முதல்ல படுத்து தூங்கிட்டு வரேன். என்ன அதிர்ஷ்டமான நாள். எனக்கு பிடிச்ச தேனோட வாசனை வருது. என் அன்பான தேன் எப்படி இருக்கு? நல்ல டேஸ்டா இருக்கு. வசமா மாட்டிக்கிட்டேனே. உடனே எப்படி தப்பிக்கிறது? நல்லா மாட்டிக்கிட்டேன். யாராவது காப்பாத்துங்க. அட்டகாசம் போடா. திரும்ப வந்து மாட்டிக்கிட்ட தம்பி. லோகர்விக், டேய் நீ தூங்கிட்டு தானே இருந்த. அப்படின்னா எங்களை ஏமாத்தி விளையாடுறியா? இங்க பாத்தியாடா, நீதானது என் மேல வச்ச. அதனால இப்போ நான் உன் மேல இதை வைக்க போறேன். இல்ல இதை நீ நல்லா சாப்பிட்டுடு. முடியாதுடா. டே அண்ணா, என்ன வந்து காப்பாத்துடா. டப்ளூ, அதான பார்த்தா. இதெல்லாம் விக்கோட வேலைதான். முழுங்குடா. ஐயோ, லாகர் விக்க எழுந்துட்டான். டேய் தம்பி, இதோ நான் வந்துட்டேன்டா. அடே சொட்டா, அத குடுறாங்க. அண்ணா, என்னடா தலை சுத்துது? லாகர்விக், என்னாச்சு உனக்கு? எழுந்திரு லாகர்விக். டே அண்ணா, சாவி அங்க தாண்டா இருக்கு. சீக்கிரமா எடுடா. என்ன இவன் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான்? சரி தம்பி, இதோ பரையிரு. உனக்காக நான் அந்த சாவியை எடுத்து தரேன். என்ன? டே அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்டா. சரி சரி, ஹீரோ. வா நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம். கம் ஆன். லாகர்விக், கொஞ்சம் நில்லுங்க. லாகர்விக்கு ஏதோ ஆயிடுச்சு. ப்ளீஸ் அவனை காப்பாத்துங்க. அவன் எந்திரிக்கலன்னா இந்த உலகத்துல தனி மரமா நான் கஷ்டப்படுவேன். போவுண்டோ, இவன் ரொம்ப கஷ்டப்படுறான். ஹெல்ப் பண்ணலாம்டா. ஓகேவா? ரொம்ப நன்றி. ஓகே, இந்த மாதிரி ஆட்டிக்கிட்டே இருந்தோம்னா அவன் முழுகின புழு துப்பிடுவான்.
எனக்கு பசிக்குதுடா. வா வீட்டுக்கு போலாம். சரி தம்பி, வா போலாம். விக் எழுந்துரு. இதே மாதிரி தொடர்ந்து பண்ண முடியாது. எழுந்துரு விக்.